ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் கிஷன் அவர்கள் வந்து தளபதி விஜயை பற்றியும் ஜெய்சன் சஞ்சய் பற்றியும் பேசியிருக்காரு. அதில் வந்து தளபதியை பற்றி என்ன சொல்லியிருக்கு, முதல்ல தளபதி விஜய் அவர்கள் வந்து நான் சந்திச்சது லியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சந்திச்சேன். அப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் கூட்டிகிட்டு போனார் விஜய் கிட்ட. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி கிட்ட வந்து பேசும்போது நிறையாவே பேசணும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரொம்ப இனிமாவும் பணிவாகவும் பேசினார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் நான் நடித்த படங்கள் பற்றிலாம் பேசினார். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மாநகரத்தில் நான் பேசின டயலாக்லாம் அவர் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணார். ஸோ இதை கேட்கவே சூப்பராக இருந்துச்சு. தளபதி அவர்கள் வந்து மேலும் பேசினது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மகனுக்கு வந்து உங்களை வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சஞ்சய் அவர்கள் நான் முதல்ல சந்திக்கும் போது அவரும் அதே விஷயத்தை தான் சொன்னார். ஸோ உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதுமே வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து என்னுடைய படங்களை வந்து கவனிக்கிறாங்க அப்படிங்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஜெய்சன் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு கிளாரிட்டி இருந்துச்சு, அதே மாதிரி ரொம்ப பொறுமையும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே இருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. லுக்லேயும் சரி ஹம்பிள்லேயும் சரி தளபதி மாதிரியே இருந்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரதர் கிடைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபிலிம் ரிலேட்டடாக வந்து இவர் வந்து நிறையவே படிச்சிருக்காரு. ஸோ எடிட்டிங்குமே நல்லா படிச்சிருக்காரு. ஸோ இந்த காலத்து ஜென்ரேஷன் கூட நான் ஒர்க் பண்ணுறது, அதுவும் முக்கியமாக இவர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். தளபதி இப்போ சிஎம் ஆகிருக்குது, இன்னுமே வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயத்தை வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காரு சந்தீப் கிஷன் அவர்கள். ஸோ இவர் நடித்த இந்த சிக்மா படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்கும். நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பாடல் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவும் வேறு லெவல் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத விஷ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.